ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சுமதி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் சேர்த்து ஒரு ஸ்பைசியான ஒரு பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க செய்முறை பார்த்துடலாம். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஆயில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்ததும் ஒரு கப் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வந்துடுங்க. பாஸ்தா எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி அழுத்தி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாஸ்தா வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளி சாஸ் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க தக்காளி வரமிளகா அரைச்சி சேர்த்துட்டா அதே சுவையில் கிடைக்குங்க. சில்லி ஃப்ளிக்ஸ் இல்லாதவங்க மிக்ஸியில் 2 வரமிளகா அடித்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது கேரட், பீன்ஸ், வெங்காயம், பூண்டு நல்லா ரொம்ப சாப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரம் வேகும், அது சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். தக்காளி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சில்லி ஃப்ளிக்ஸ், சிக்கன் மசாலா, பெப்பர், வேக வச்ச பாஸ்தா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் வச்சு பண்ணாலும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நறுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சாஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. அடுத்தது கேரட், பீன்ஸ் கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த காய் கொஞ்சம் வேகிறதுக்கு தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வேக வச்சு எடுத்த 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவோட பாஸ்தா நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லா சேரும். லாஸ்ட்டாக தான் பெப்பரும் சில்லி ஃப்ளிக்ஸும் சேர்க்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா சூப்பரான ஸ்பைசியான வெஜிடபிள் சேர்த்து பண்ண பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.